இல்லை எனக்கே ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன பார்க்குற மாதிரியே இருந்தது. இப்போ உங்களுக்கு இந்த தான் கோல், எனக்கு நான் இந்த மாதிரி தான் ஆகணும் அப்படின்னு உங்க மைண்ட் செட்டில் ரோஹித் என்னதான் நினச்சி வச்சிருக்காரு? நான் இந்த மாதிரி ஆகணும். எனக்கு இன் ப்ரொஃபஷனல் கேட்குறீங்களா இல்லை ஜென்ரலாக? ப்ரொஃபஷனாக எல்லாருக்கும் ஒரு ஆசை தாங்க, எல்லாருக்குமே இருக்க ஆசை. எல்லாம் ஒரு நல்ல ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மனிதனாக நான் நல்லா தான் இருக்கேன். பட் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது பொறுப்புகளும் பேசக்கூடிய வார்த்தைகளும் நடந்துக்கக்கூடிய விதங்களும் எல்லாமே நம்ம கேரி ஓவர் பண்ணணும். ஒரு சமூக பொறுப்பும் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்தோன்னா கௌத்தம்னு சொல்லிட்டு நம்ம வார்த்தை விட்டுறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் பார்க்கணுன்னு இருக்கேன். ரெண்டாவது மெயினாக என்னோட வாழ்க்கையில் நான் அடுத்த லெவலுக்கு லைக் இவ்வளோ மூவிஸ் பண்ணணும், இவ்வளோ இந்த ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு நல்ல நேமோட ஓகே இப்படி ஒருத்தன் வந்தான், நல்லா இருந்தான், நல்லா பண்ணான், மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணான், ஒரு நல்ல அதாவது ஹேட்டர்ஸ் இல்லாத ஒரு சில ஆக்டர்ஸ் இருக்காங்களே தமிழ் ஆக்டர்ஸில். ஸோ இவங்களாம் ஓகே அப்படின்னு. ஸோ அந்த கேட்டகரியில் எனக்கு இருந்தாலே ஐ ஆம் வெரி ஹாப்பி.